அஸ்ஸலாமு அலைக்கும். பஷீர் முத்தாப்பா என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம தொழுவும் போது டைரக்டா பிஸ்மி சொல்லாம அலும் சூரா ஓத ஆரம்பிச்சிட்டீங்களா, அலும் பிஸ்மி சொன்னா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஒரு துவா ஓதணும். என்ன துவா ஓதணும்? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அந்த துவா ஓதிக்கலாம். அது இல்லைன்னு சொன்னா வஜ்ஹத்து வஜ்ஹில் லதி ஃபதர ஸமாவாத்தி ஏதாவது துவா ஒன்று ஓதணும். ஓதிட்டு என்ன செய்யணும்? அல்ஹம்து சூரா ஓதணும். இந்த அல்ஹம்து சூரா ஓதுறத பத்தி அவங்க கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, நிறைய இமாம்கள் அல்ஹம்து சூராவை ஓதும் போது பிஸ்மில்லா சொல்லாம எடுத்தவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்வது இல்ல. பிஸ்மி சொல்லாம அல்ஹம்து சூரா ஓதுனா செல்லுமா? அது மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவங்க கேட்கிறாங்க. இத முதல்ல விளங்கிக்கிறேன்னு, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு சூறாவுலையும் குர்ஆன்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அது முதலாவது வசனம். இதை நீங்க விளங்கிக்கணும். குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க, அது அல்ல முதல் வசனம், அது இரண்டாவது வசனம் தான். முதல் வசனம் எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் முதல் ஆயத்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் இரண்டாவது ஆயத்து. குல் ஹுவல்லாஹு அஹத் நீங்க ஓதுறீங்கன்னா அது ஒன்னாவது ஆயத்து, அது கிடையாது, அது இரண்டாவது ஆயத்து தான். ஒன்னாவது ஆயத்து எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் ஆயத்து. ஒவ்வொரு சூறாவுலையும் அது பிஸ்மில்லா என்பது ஒரு வசனம், ஆரம்ப வசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது அத்தியாயத்தில் தவிர 9வது அத்தியாயத்தில் மட்டும் என்ன இருக்காது? பிஸ்மில்லாங்கிறது இருக்காது. மீதி உள்ள எல்லா அத்தியாயங்கள் 113 சூறாவுலையும் அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு வசனம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனம் விளங்கி கொண்டோமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வசனம் எப்படி விளங்குறோம்னு கேட்டா, குர்ஆனை தொகுத்தாங்கல்ல, குர்ஆன்ல இல்லாத எந்த ஒன்றையும் சஹாபாக்கள் தொகுக்க அதிகாரம் கிடையாது. குர்ஆன்ல அவங்க தொகுத்த குர்ஆன்ல என்ன இருந்தது? இருந்த மாதிரி அதுக்கு மேல என்ன இருக்குது? பிஸ்மில்லாஹ் தான் இருக்குது. இந்த பின்னாடி இந்த படம் போட்டது ஓரஞ்சாரத்தில் எழுதுனதான் பின்னாடி வந்தது, ஆரம்பத்தில் இல்லாது. ஆனால் துவங்க காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரதி எடுத்த குர்ஆன்லயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரட்டின அந்த குர்ஆன்லயும் எல்லா சூறாவுக்கு மேல என்ன இருந்தது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் சேர்த்து தான் இருந்தது. அதுபோக இந்த பிஸ்மில்லா இறங்குற வரைக்கும் நாங்கள் ஒரு சூறா முடிந்து விட்டது என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி எல்லாம் ஹதீசுகள் இருக்கிறது. அப்ப பிஸ்மில்லாவும் அல்லாஹ்ட்ட இறங்குது. இது பிஸ்மில்லாவோட தான் அந்த சூறா அவுது பில்லாஹ் தான் சேராது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இருக்கு இல்லையா, அது குர்ஆனை சேர்ந்தது கிடையாது. அது நம்மளா வெளியே இருந்து என்ன செய்யறோம்? ஓதிக்கிட்டோம். ஏன் ஓதுறோம்னு கேட்டா அல்லாஹ்வே சொல்றான், ஒய்தா கரஅத்தல் குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் ஒரு கட்டளை. அது குர்ஆன்ல ஒரு கட்டளை போடப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி நம்ம குர்ஆனை ஓதுறோம். ஆனா துவக்கத்திலிருந்து ஓத நினைச்சீங்க என்று சொன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு சூறாவை இடையில இருந்து ஓதுனா நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்ல வேணாம். ஒரு பெரிய சூறா இருக்கிறது, பாதியில இருந்து ஓதுறீங்க, அதுக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடாது. ஏன்னா பாதியில இருந்து நீங்க ஓதுறீங்க. துவக்கத்திலிருந்து ஓதணும்னு நினைச்சீங்கன்னா எது வேணும்? பிஸ்மில்லாஹ் வேணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப்னா அல்ஹம்து சூரா. ஃபாத்திஹத்துல் கிதாப் ஓதாவிட்டால் தொழுகை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தர் அல்ஹம்து சூரா ஓதலையோ அவருக்கு என்ன கிடையாது? தொழுதும் தொழுகை இல்ல, அவர் தொழுதாலும் தொழுகை இல்லைன்றாங்க. அப்ப அல்ஹம்து சூரா மஸ்ட் ஓதி ஆகணும். மத்தது ஓதலாம், ஓதாம இருக்கலாம். 3 ஆயத்து கூட ஓதலாம், சின்ன சின்ன வசனங்களை ஒரு ஆயத்து கூட ஒதுக்கிடலாம். அது விரும்பத்தக்கது, சுன்னத்தான ஒரு விஷயம். கட்டாயமானது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ரக்காத்துல என்ன ஓதி ஆகணும்? அல்ஹம்து ஓதி ஆகணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆகணும். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுன்னு உங்களை சொல்லி இருக்கும் பொழுது நீங்க பிஸ்மில்லா விட்டுட்டு ஓதுனா நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதாகுமா? உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கன்னு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஃபர்ஸ்ட் வசனம் பிஸ்மில்லா. நீங்க பிஸ்மில்லா விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனீர்களே, ஆனால் அப்ப நீங்க அல்ஹம்து சூராவில் ஒரு வசனத்தை விட்டுட்டீங்க. ஒரு வசனத்தை விட்டா சூரா ஓதுனாலும் வருமா? ஒரு வசனத்தை நீங்க எப்ப விட்டீர்களோ முழு சூறாவையும் ஓதியவர்கள் உங்களுக்கு வருமானா? வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இது சம்பந்தமா விவரமான விஷயங்கள் தேவைப்படக்கூடியவங்க திருமறையின் தோற்றுவாயின்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதுல இந்த பிஸ்மில்லாவுடைய வரலாறு எப்படி, அது குர்ஆனுடைய ஒரு வசனம் தானா, இந்த விவரங்கள் எல்லாம் அந்த புக்கில் எழுதிருக்கு, விரிவாக அந்த புக்கில் எழுதியிருக்கிறோம். ஆதாரங்கள் வேணும், இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்னா அந்த புக்கில் நீங்க பாத்துக்கலாம். எந்தெந்த கிதாப்ல எத்தனை நம்பர் ஹதீஸ்ல இதெல்லாம் இருக்குது, அந்த விவரங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்.
அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து ஓதணும் என்று கட்டளை இருந்தால் அதுல நீங்க பிஸ்மில்லாவையும் சேர்த்து ஓதினால்தான் அல்ஹம்து ஓதுனதாக ஆகும். சரியா? இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே நேரத்தில் பிஸ்மில்லா கண்டிப்பா ஓதணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு ரெண்டு விதமாக செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. எப்படி அனுமதி இருக்கிறது? அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகையை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி நான் தொழுதிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். அபூபக்கருக்கு பின்னாடி தொழுதிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். உமருக்கு பின்னாடி தொழுதிருக்கிறேன், அவங்க அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்ல மாட்டாங்கன்னு வருது. தொழுகை ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஓதுவாங்களாம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஆரம்பிப்பார்கள் என்று ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுல என்ன சொல்லப்படல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதாக வரல. ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுதா கூட அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிதான் ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு வருகிறது. இப்படி சில ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் சில ஹதீஸ்ல அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் தொழுகிறாங்க, தொழு வச்சுட்டு அவங்க தொழுவிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா பிஸ்மில்லா ஓதுறாங்க. அபூ ஹுரைராங்கிற சஹாபி தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தம் போட்டு ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சத்தம் போட்டு ஓதுறாங்க. சலாம் கொடுத்து முடிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நான் எதை சத்தம் போட்டு உங்களுக்கு ஓதினேனோ அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதுனதை கேட்டுதான் நான் ஓதுகிறேன். நான் எதை சத்தம் இல்லாமல் வாய்க்குள்ள ஓதுனேனோ அதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட முறையில் தான் செய்யறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சத்தம் போட்டு ஓதுனது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக வருகிறது. அப்ப ரெண்டு விதமா நமக்கு வருது. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அபூ ஹுரைரா ஓதுன மாதிரி சத்தம் போட்டு ஓதுனாலும் ஓகே தான், அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மட்டும் நீங்க சத்தம் போட நினைத்தீர்களே ஆனால் பிஸ்மில்லாஹ் வாய்க்குள்ள சொல்லி ஆகணும். பிஸ்மில்லாஹ் சொல்லாம இருக்க முடியாது. சொல்லாட்டி நீங்க அல்ஹம்து ஓதல. இமாமா இருக்கிறவரா இருந்தா என்ன செய்யணும்? அவரே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவர் ஆரம்பித்தாரேயானால் அதுக்கும் ஹதீஸில் அனுமதி இருக்கிறது. அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து நமக்கு விளங்குற மாதிரி சொன்னால் அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு சத்தம் போடுவதாக இருந்தால் அந்த இமாம் என்ன செஞ்சு விளங்கிக்கிறனே, பிஸ்மில்லாவும் நம்ம சொல்லி ஆகணும்னு விளங்கி அதை வாய்க்குள்ள சொல்லிக்கிறேன். ஏன் அதை மட்டும் வாய்க்குள்ள சொல்றாங்கன்னு கேட்டா, அது எல்லா சூறாவிலையும் வருதுல. அல்ஹம்து தானே வேறுபடுத்துது. எல்லா சூறாவுடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு வர்றதுனால அல்ஹம்து தான் அந்த சூறாவை தனித்து காட்டுகிறது. அதனால அதை மட்டும் சத்தம் போட்டு ஓதுனாங்க. அப்ப நீங்க சத்தம் இல்லாமல் ஒருத்தர் ஓதுனா கூட நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும், பிஸ்மில்லா ஓதுனியா? ஆமா சரி. பிஸ்மில்லா ஓதாம இருந்தேன்னு வையே, அப்ப உன் முன்னாடி சொல்ல முடியாது. அல்ஹம்து ஓதலன்னு ஆயிரும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னு ஆயிரும். அதனால பிஸ்மில்லாவை சத்தமா ஓதினாலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, சத்தம் இல்லாமல் ஓதினால் அனுமதி இருக்கிறது, ஓதாம இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. வழங்குதா? அது மாதிரி மதுஹபுகள்ல எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் ஹனபி மதுஹபுக்காரங்க பிஸ்மில்லாவை என்ன செய்ய மாட்டாங்க? சத்தமா ஓத மாட்டாங்க. அவங்க கிதாபுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னா ரகசியமா ஓதிக்கொள்வான், ரகசியமா அந்த வாய்க்குள்ள என்ன செய்வானத ஓதிக்கொள்வான் தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஷாஃபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க? சத்தம் போட்டு பிஸ்மில்லா ஓதுவாங்க. அவங்க ரெண்டுலையுமே ஓதத்தான் செய்யறாங்க. அதுல நம்ம விமர்சிக்க தேவையில்லை. ஷாஃபிகாரங்களா இருந்தாலும் ஹனபிகாரங்களா இருந்தாலும் இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே அல்ஹம்து ஓதத்தான் செய்யறாங்க, ரெண்டு பேருமே பிஸ்மில்லா ஓதத்தான் செய்யறாங்க. ஒருத்தர் சத்தமா ஓதுறாரு, ஒருத்தர் சத்தம் இல்லாம ஓதுறாரு. ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது, ரெண்டு ஹதீஸ் அடிப்புல. ஆனா நம்ம எப்படி பிரிச்சிட கூடாது? ஷாஃபின்னா சத்தம் இல்லாம, ஹனபின்னா சத்தம் இல்லாம அப்படி பிரிக்காம ஒரு நாளைக்கு நீங்களே சத்தம் போட்டு ஒதுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்களே ரெண்டையும் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமா செஞ்சு காட்டினா நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு, இந்த பக்கம் உள்ளாலும் அதை செய்ய, இந்த பக்கம் உள்ளாலும் இதை செய்து பிரிக்க கூடாது. நம்ம எல்லாருமே ரெண்டையும் செஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு இமாம் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு நாளைக்கு ஓதணும், மக்களுக்கு அப்பதான் தெரியும் சட்டம். ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஓதணும். பாக்குறவங்க என்னன்னு கேட்பாங்க, இல்லப்பா இதுக்கு ஆதாரம் அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் சொன்னாலும் வாய்க்குள்ள நான் பிஸ்மில்லா ஓதுவேன், ஓதாம நான் செய்ய மாட்டேன்னு இப்படி விளக்கி சொல்லி மக்களை எஜுகேட் பண்ணிட்டா சரியா வந்துடும். ஹலாலானதில்